வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் வெண்டைக்காய் போட்டு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். யூஸ்வலாக வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு செய்வாங்க, சாம்பார் செய்வாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் வித்தியாசமான ஒரு முறைப்படி தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். இதோட குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. வெண்டைக்காய் வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துடலாம். கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரும் ஆகணும், அதே சமயம் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும், கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் ஆகட்டும். வெண்டைக்காவை நல்லா வறுத்தாச்சு, கலர் மாறுற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கணும். நம்ம இப்போ ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண போறதில்ல, அந்த எண்ணெயிலே தான் நம்ம வந்து குழம்பு செய்ய போறோம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, 5 பல் பூண்டு 1-2 தட்டி வச்சிருக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உதிரி உதிரியா. இந்த வெங்காயமும் நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். அடுப்பு சிம்ல வச்சுட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்ல வச்சு விட்டுறலாம். அடுத்தது நம்ம வந்து தயிர் அடிச்சிடலாம். 1/4 லிட்டர் கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ தயிரோட 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நான் நல்லா கலந்து விட போகிறேன். தண்ணியும் சேர்த்து குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். தயிரும் கடலை மாவும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் தயிரை. தயிரும் கடலை மாவும் சேர்த்து கலக்கும்போது இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. நம்ம இதில் போய் தயிர் சேர்த்துடலாம். கலந்து வச்சுக்கூடிய தயிர் இதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கடாயை மூடி சிம்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுக்கூடிய வெண்டைக்காயில் சேர்த்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. நம்ம இதில் வறுத்து வச்சிருக்கக்கூடிய வெண்டைக்காவை சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம இப்போ இதில் வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வறுத்து வச்சுக்கூடிய வெண்டைக்காயை வந்து குழம்புல சேர்த்தாச்சு. இது வந்து குழம்புல சேர்ந்து நல்லா ஊறணும். ஒரு 3 நிமிஷம் வந்து அடுப்பை நம்ம சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். குழம்பு நல்ல திக்காக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நல்ல புளிப்பாக கொஞ்சம் காரமாக ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அது இந்த வெண்டைக்காயை நம்ம சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது.
இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.